வணக்கம். தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி மாநிலத்தில் கஞ்சா புழக்கத்தை ஒடுக்க கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என புதுவை துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். காரைக்காலில் உள்ள திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோவில் தேரோட்ட நிகழ்வில் பங்கேற்ற கவர்னர் ராதாகிருஷ்ணன் கோவிலுக்கு சென்று மூலவர், அம்பாள் மற்றும் சனீஸ்வர பகவான் சந்நிதிகளில் வழிபட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுவை மாநிலத்தில் கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தேர்தல் நடத்தை விதிகள் முடிவுக்கு வந்தவுடன் இந்த விவகாரத்தில் மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். ஆந்திரத்தில் இருந்து கஞ்சா வரத்து உள்ளது. இதனை தடுக்க அந்த மாநில தலைவர்களுடன் பேசியுள்ளேன். காரைக்காலில் கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்த தனி பிரிவு ஏற்படுத்தப்படும். அடுத்த 3 மாதத்திற்கு பின் கஞ்சா புழக்கம் இருந்தால் ராஜ்பவனுக்கு வந்து புகார் தெரிவிக்கலாம் என்றார். புதுச்சேரி அருகே பஞ்சவடியில் அமைந்துள்ள ஜெயமங்கல பஞ்சமுக ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி கோவிலில் பட்டாபிஷேக ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சுவாமிக்கு வசந்த உற்சவ விழாவையொட்டி புஷ்ப அலங்கார மண்டபத்தில் சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். புதுச்சேரி அருகே பஞ்சவடியில் அமைந்துள்ள ஜெயமங்கல பஞ்சமுக ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள பட்டாபிஷேக ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சுவாமிக்கு வசந்த உற்சவ விழா தொடங்கியது. வசந்த உற்சவ விழாவையொட்டி தினந்தோறும் ஸ்ரீராமர் ஸ்ரீ சீதா பிராட்டியுடன் வசந்த மண்டபத்தில் எழுந்தருளுகின்றார். இதனை முன்னிட்டு ஸ்ரீராமர் சீதா பிராட்டிக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்று சிறப்பு அலங்காரம் செய்யப்படுகின்றது. முதல் நாள் வசந்த உற்சவத்தையொட்டி பல்வேறு மலர்களால் புஷ்ப பந்தலில் ஸ்ரீராமர் எழுந்தருளினார். தொடர்ந்து அவருக்கு பாராயணம் செய்யப்பட்டு பல்வேறு வகையான தீபாராதனைகள் காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு ஸ்ரீராமரை வழிபட்டு சென்றனர். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் ஆசிரியர் சங்கர் எழுதிய 2 நிமிட சிறுகதை நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி வெங்கட்டாநகர் பகுதியில் உள்ள தமிழ்ச்சங்க வளாகத்தில் ஆசிரியர் சங்கர் எழுதிய 2 நிமிட சிறுகதைகள் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. தமிழ்ச்சங்க தலைவர் முத்து தலைமையில் நடைபெற்ற விழாவில் நூலின் முதல் பிரதியை பிரான்ஸ் நகர்மன்ற உறுப்பினர் அலன் ஆனந்தன் வெளியிட்டார். அதனை முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து பெற்றுக்கொண்டார். நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் கோவிந்தராசு, எழுத்தாளர் புதுவை பிரபா, கலைமாமணி ஆறு செல்வன், வழக்கறிஞர் பரிமளம் தாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவின் முடிவில் நூலாசிரியர் சங்கர் ஏற்புரையாற்றினார். மடுகரை மரகதாம்பிகை உடனுரை மரக்காளீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற திருவாசகம் முற்றோதல் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நெட்டப்பாக்கம் அருகே உள்ள மடுகரை மரகதாம்பிகை உடனுரை மரக்காளீஸ்வரர் ஆலயத்தில் சிவனடியார்கள் கூட்டாக இணைந்து திருவாசகம் முற்றோதல் நிகழ்ச்சியானது காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற்றது. ஆதி கைலாசநாதா திருவாசக குழு, ஆடல் வல்லான் அருள்நெறி அடியார் கூட்டம் மற்றும் திருஞான சம்பந்தர் தலையாத்திரை குழுவைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் சேர்ந்து திருவாசக பாராயணம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு உபன்யாசம் பெற்றனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மடுகரை இறைபணி நற்பணி மன்ற குழுவினர் செய்தனர். ரெட்டியார்பாளையம் பகுதியில் ரவுடிகள் மற்றும் சந்தேகத்திற்குரிய நபர்களின் வீடுகளில் கஞ்சா மறைத்து வைக்கப்பட்டுள்ளதா என போலீசார் மோப்பநாய் உதவியுடன் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் கஞ்சா விற்பனை செய்யும் ரவுடிகள், கஞ்சா பழக்கம் உடையவர்கள் வீடுகளில் போலீசார் அடிக்கடி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதியில் கஞ்சா போதைப் பொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதா என்பதை கண்டறிய மோப்பநாய் பைரவா உதவியுடன் ரவுடிகள் மற்றும் சந்தேகத்திற்கு உரிய நபர்களின் வீடுகளில் போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். இன்ஸ்பெக்டர் பாலமுருகன், சப் இன்ஸ்பெக்டர் கலையரசன் தலைமையிலான போலீசார் ரெட்டியார்பாளையம், வயல்வெளி நகர், புதுநகர், கம்பன் நகர், ரயிலடி தோட்டம் உள்ளிட்ட இடங்களில் சோதனை செய்தனர். மேலும் காய்கறி பெட்டிக்கடைகளில் உள்ள பொருட்களுடன் கஞ்சா மறைத்து வைக்கப்பட்டுள்ளதா எனவும் மோப்பநாய் மூலம் சோதனை செய்தனர். தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் இலங்கை முள்ளிவாய்க்காலில் ராணுவ தாக்குதலில் உயிரிழந்த தமிழர்களுக்கு வீரவணக்கம் செலுத்தும் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இலங்கை முள்ளிவாய்க்காலில் கடந்த 2009ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி அந்த நாட்டு ராணுவம் தாக்கியதில் லட்சக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டனர். இந்நிகழ்வை நினைவு கூறும் வகையில் உயிரிழந்த தமிழர்களுக்கு வீரவணக்கம் மற்றும் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் காமராஜர் சிலை அருகே நடைபெற்றது. தமிழ் தேசிய பேரியக்க புதுவை செயலர் வேல்சாமி தலைமையில் நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு பொதுநல அமைப்பை சார்ந்தவர்கள் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏற்றி, தீபம் ஏற்றி, மலர் தூவி மரியாதை செலுத்தினர்.
உத்தரப்பிரதேசம் ரேபரேலி தொகுதியில் போட்டியிடும் ராகுல் காந்தியை ஆதரித்து ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் RE சேகர் தலைமையில் புதுச்சேரி காங்கிரசார் கை சின்னத்திற்கு வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கேரள மாநிலம் வயநாடு மற்றும் உத்தரப்பிரதேசம் ரேபரேலி என 2 தொகுதிகளிலும் போட்டியிடுகிறார். இந்நிலையில் ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பாக ராகுல் காந்தி போட்டியிடும் ரேபரேலி மக்களவை தொகுதியில் பேரவைத் தலைவர் RE சேகர் தலைமையில் பொதுக்குழு உறுப்பினர் திருவேங்கடம் முன்னிலையில் புதுச்சேரி முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தயாளன், அசோகன், கோதண்டபாணி, அருண், சக்திவேல், பிரபு மற்றும் ரேபரேலி மாவட்ட ராணுவ பிரிவு சேர்மன் பஞ்சூர் பகதூர் சிங், அப்துல்லா மன்னன்கான், தஞ்சாவூர் சிவஞானம் ஆகியோர் பிரச்சாரம் மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி, ராகுல் காந்தி MP, பிரியங்கா காந்தி, அகிலேஷ் யாதவ் ஆகியோர் பேசிய பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். திண்டிவனத்தில் மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் அண்ணனை பீர்பாட்டிலை உடைத்து கழுத்தில் குத்தி கொலை செய்த தம்பியை போலீசார் கைது செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் செஞ்சிரோடு பகுதியில் காந்தி நகரில் வசித்து வருபவர் சேகர். இவருக்கு குமரேசன் வயது 39 மற்றும் மணிகண்டன் என 2 மகன்கள் உள்ளனர். நேற்று அண்ணன் குமரேசன் தனது தம்பி மணிகண்டன் மற்றும் நண்பர்கள் சிலருடன் மது அருந்தியுள்ளார். அப்போது குமரேசன், மணிகண்டன் இருவருக்கிடையில் வாய் தகராறு ஏற்பட்டு பின் கைகலப்பாக மாறியுள்ளது. இந்த சண்டையில் ஆத்திரமடைந்த மணிகண்டன் கையில் இருந்த பீர் பாட்டிலை உடைத்து குமரேசனின் கழுத்தில் குத்தியுள்ளார். இரத்த வெள்ளத்தில் சாய்ந்த குமரேசன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். நடந்த சம்பவம் பற்றி தகவல் அறிந்த காவல்துறையினர் குமரேசனின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்பு இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி தம்பி மணிகண்டன் மற்றும் அவருடன் மது அருந்திய அனைவரையும் கைது செய்து காவல் நிலையத்தில் அடைத்தனர். புதுச்சேரியில் காங்கிரஸ் பிரமுகரை கடத்தி துப்பாக்கி முனையில் மிரட்டி நகை, பணம் பறித்ததாக 10 பேர் மீது போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திக் வினோ, வயது 36, காங்கிரஸ் பிரமுகர். இவரை சென்னையைச் சேர்ந்த வருண்குமார், வயது 35 உள்ளிட்டோர் கடந்த 15ஆம் தேதி தொடர்பு கொண்டு புதுச்சேரி நகரில் குறிப்பிட்ட இடத்துக்கு வரவழைத்து காரில் கடத்தியதாக கூறப்படுகிறது. அரியாங்குப்பத்தில் ஒரு வீட்டில் அடைத்து வைத்து கார்த்திக் வினோவை துன்புறுத்திய கும்பல் துப்பாக்கி முனையில் அவரிடமிருந்த 1.5 பவுண்ட் நகை, ரூபாய் 10,000 ரொக்கம் ஆகியவற்றை பறித்ததுடன் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து ரூபாய் 89,000ஐயும் எடுத்துக் கொண்டுள்ளனர். மேலும் அவரை தாக்கி ரூபாய் 10 லட்சம் கடன் பெற்றதாக பத்திரங்களில் கையொப்பம் வாங்கியதாக தெரிகிறது. இதுகுறித்து கார்த்திக் அளித்த புகாரின் பேரில் அரியாங்குப்பம் போலீசார் வருண்குமார் உள்ளிட்ட 10 பேர் மீது போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வழக்கு பதியப்பட்டவர்களில் காங்கிரஸ் கட்சியினரும் உள்ளதாக கூறப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.